கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கண்மணி அன்பும் ஒரே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து அன்புக்கு பிடிக்காத அந்த 2 செஃப்பும் பார்த்திங்க அப்படின்னா அன்பு டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து அன்போட கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் யார் கதவை தட்டி தட்டி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனான அன்பு பார்த்திங்க அப்படின்னா வெளியே வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா யாரோ நம்மளை வந்து கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள வந்து கட்டையை எடுத்துகிட்டு அன்பு துரத்துவார். ஆனால் அன்பை வந்து திருட நினச்சிட்டு அந்த ஸ்டோர்லேருந்து ஒருத்தவங்க கத்தவும் கண்மணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு கட்டையை தூக்கிட்டு அன்பை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் அன்பு தலையிலே கட்டையை வச்சு அடித்து அன்பு மயக்கம் போட்டு விழுந்துருவார். அதுக்கப்புறம் எல்லாரும் எழுப்பி விட்டு இவர் திருடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அன்பை பார்த்திங்க அப்படின்னா ரூமுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கண்மணி அடித்ததுனால தலைவலியிலேயே அன்பு வந்து இருப்பார். தலையில் கை வச்சுட்டே இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அன்பு மேலே ரொம்பவே வந்து அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா என்னாச்சு அன்பு, உங்கள் தலையில் என்னாச்சு, ஏன் தலையை பிடிச்சிட்ருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை தெரியாமல் வந்து இந்த மாதிரி வாசப்படியில் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து போய் சொல்லிடுவார். இதனால் இருங்க உங்களுக்கு நான் ஹார்ட் பேக் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒத்தரை வந்து வச்சு விடுவாங்க அந்த பொண்ணு. இதை பார்த்து கண்மணி டென்ஷன் ஆகி என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய எடிட் பண்ணுற வேலைலாம் இருக்குல்ல, வீடியோஸ்லாம் போடணும்ல, போய் அதை போடுங்க போங்க, எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.